Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.7ல first sum பார்க்குறோம். Write in polar form of the complex number. என்ன கொடுத்திருக்காங்க? 2 plus I 2 root 3. Okay. இதை வந்து polar formல எழுதணும். Okay. Polar formனா என்ன அப்படிங்கறத இந்த sumல பார்த்துடலாம். Okay. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 2 + I 2 √3 அதை வந்து நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம். ஓகே ஸோ இசட்னா என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இசட்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் x + iy. ஓகே ஸோ ஹியர் x இஸ் ரியல் பார்ட் அண்ட் y இஸ் இமேஜினரி பார்ட். ஓகே ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன ரியல் பார்ட் 2 அண்ட் ஒய்யோட வேல்யூ என்ன இப்போ ஐனா இமேஜினரி பார்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஒய்யோட வேல்யூ. ஓகேவா ஸோ ஐக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள் 2 √3. ஸோ ஒய்யோட வேல்யூ எழுதும்போது இந்த ஐயை சேர்த்து எழுதக்கூடாது. ஓகே ஐக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ. ஸோ வேல்யூ என்ன 2 √3. ஓகே போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அண்ட் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே ஸோ ஆர்னா என்ன ஃபார்முலா √(x² + y²). ஈஸி தான் கரெக்டாக. ஸோ இதில் கொண்டு அப்ளை பண்ணால் ஆர் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஆர் = √(x) என்ன 2. ஸோ 2² + 2 √3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே ஓகே ஸோ வந்து 2² என்ன கிடைக்குது 4 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வரும் ரூட்டுக்கும் ஸ்கொயர் வரும். அப்போ என்ன கிடைக்குது தெரியாதவங்களுக்காக டீட்டெயிலாக எடுக்கிறேன், தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஓகே இப்போ 2² என்ன 4 × √3 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா √3 × √3 = 3. அதாவது 3 தான் நம்ம 2 டைம்ஸ் போடுறோம் ரூட்டில். ஸோ ஒரு 3 வரும். இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 3ன்னு கிடைக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு √4 + 12 = √16. 16ல் ரூட்லேருந்து எடுத்தால் என்ன கிடைக்கும் 4 4s are 16. ஸோ 2 4 இருக்கும்போது ஒரு 4 எடுத்துக்கலாம். ஓகே ஸோ தெரியாதவங்களுக்காக டீட்டெயிலாக எடுத்தேன். ஓகே தெரிஞ்சவங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ தீட்டா = ஃபார்முலா என்ன tan inverse of y/x. ஓகே ஸோ இதை வந்து எல்லா சம்லையும் கண்டினியூஸாக வரும். ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. தீட்டா = tan inverse of ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கோம் 2 √3 divided by x-ஓட வேல்யூ 2. ஸோ கேன்சல் பண்ணும்போது tan inverse of √3. டேனில் எப்போ √3 வரும் இந்த வேல்யூஸ் படித்து வச்சுக்கோங்க. π/3 ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வேல்யூஸில் இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா ஸோ நமக்கு ஆர் வேல்யூ 4னையும் தீட்டா வேல்யூ π/3னையும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்ம் பார்க்கலாம். ஓகே ஸோ போலார் ஃபார்ம் z = r × cos θ + I sin θ. ஸோ இதுதான் நம்மளோட போலார் ஃபார்ம். ஓகே நீங்கள் கண்டுபிடிச்சது இதில் கொண்டு அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இசட்னா நம்ம கொஷினில் என்ன எடுத்திருக்கோம் 2 + I 2 √3. கொஷினில் இருக்கிறத நம்ம இசட்னு எடுத்துருக்கோம். ஸோ இசட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன். இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ என்ன 4 × cos θ வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் π/3 + I sin π/3. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு 2 + I 2 √3. நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து nth ரூட் ஆஃப் யூனிட்டி எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 2.8ல் நெக்ஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நான் 2.8 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அது தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்டெப் ஈஸி. என்ன அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 2k பையை மட்டும் இந்த தீட்டா வேல்யூவில் ஆட் பண்ணிங்க. ஓகேவா ஸோ 4 × cos தீட்டா வேல்யூவில் ஒரு 2k பை. இப்போ என்ன கிடைக்குது 2k பை ப்ளஸ் π/3 ஆட் பண்ணுறோம். ஓகேவா ஸோ தீட்டா வேல்யூவில் 2k பை ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் I sin 2k பை ப்ளஸ் π/3. ஸோ இது என்ன தீட்டா வேல்யூவில் 2k பையை ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட கொஸ்டின். அதோட போலார் ஃபார்ம் இவ்வளோன்னு. ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.8 வந்து எல்லா சம்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.